எசேக்கியேல் 1வது அதிகாரம் 25வது வசனம். எசேக்கியேல் 1வது அதிகாரம் 25வது வசனம். And there was a voice from the firmament that was over their heads when they stood and had let down their wings. அவைகள் நின்று தங்கள் சேட்டைகளை தளர விட்டிருக்கையில் அவர்களுடைய தலைகளுக்கு மேலான மண்டலத்தின் மேலிருந்து ஒரு சத்தம் பிறந்தது. நமக்கு கொஞ்ச நாட்களாக நம்ம எசேக்கியேல்ல நம்ம மெடிடேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப யார் இந்த எசேக்கியேல்னு பார்க்கும்போது, முதலாவதாக இந்த எசேக்கியேலோட அர்த்தம், இந்த பேரோட அர்த்தம் நம்ம பார்க்கும்போது, இட் மீன்ஸ் காட் ஸ்ட்ரென்தன்ஸ் ஆர் காட் வில் ப்ரிவேல். மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்த எசேக்கியேல், அந்த பேர் எசேக்கியேலோட அர்த்தம் காட் ஸ்ட்ரென்தன்ஸ், கடவுள் பலப்படுத்துகிறார், ஆர் காட் வில் ப்ரிவேல். அப்போ இங்க நம்ம பார்க்கிறோம் எசேக்கியேலோட அழைப்பு. அப்ப அவரோட அழைப்பு வந்து டு தோஸ், he was a prophet, he was a priest in Jerusalem, and here in Babylon he was called to preach to those who were exiled in Babylon. அப்போ இங்க வந்து அவருக்கு ஒரு பெரிதான ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. He had a calling. His call was not to tell somebody that God is going to bless you abundantly, but his call was to speak to the people who were waiting to be freed. அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் அவரோட வேலை, அவர் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அழைப்பு, அது ஒரு ஈஸியான வேலை இல்லை. இட் இஸ் அ டிஃபிகல்ட் ஜாப். த ஜாப் வாஸ் டு ஸ்பீக் டு த பீப்புள் ஹூ ஆர் வெயிட்டிங் டு பி ஃப்ரீட். கைதியா இருக்கிற இந்த மக்கள் அந்த பாபிலோன் தேசத்துல எப்போ நம்மளுக்கு ஒரு விடிவு காலம் வரும், எப்போ நம்மளோட திரும்பி நம்ம ஊருக்கே போகலாம், அப்படி இருக்கிற அந்த மக்களுக்கு அவர் அங்க அழைக்கப்பட்டிருக்கிறார், அவங்க கிட்ட பேசுறதுக்காக, கடவுளோட வார்த்தையை அங்க பகிர்ந்து கொள்வதற்காக. அப்போ டுடே இந்த அது எசேக்கியேல் மாதிரி நீங்களும் நானும் we are called to speak the word of God. அப்ப எப்படியாக பேசணும்னா to speak as it is. கடவுள் எந்த மாதிரி அந்த வார்த்தையை கொடுக்கிறார், எப்படியாக அந்த வார்த்தையை கொடுக்கிறாரோ அந்த வார்த்தை கொஞ்சம் கூட பிசுறே இல்லாதபடி நீங்களும் நானும் இன்னைக்கு பேச அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப let us not sugarcoat or mince the word of God. We are here to do the will of God. நம்ம இங்க இருக்கிற ஒரு நிமிடமும் கர்த்தரோட சித்தத்தை செய்யறதுக்காக தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படியாக எசேக்கியேல் கடவுள் அழைத்தாரோ, எப்படியாக எசேக்கியேல் அந்த வார்த்தையை பேசுறதுக்காக அந்த மக்கள் மத்தியிலே, யார் அந்த மக்கள்? த இஸ்ரவேல் மக்கள். அங்கிருந்து இஸ்ரேல் மக்கள் அந்த பாபிலோன்ல கேப்டிவா இருக்காங்க. அப்ப அவங்க கிட்ட பேசுறதுக்காக இன்னைக்கு கடவுள் எப்படி அந்த காலத்துல எசேக்கியேலை யூஸ் பண்ணாரோ, டுடே யூ அண்ட் மீ are called to speak the word of God, to do the will of God. அப்ப இன்னைக்கு we see God is going to use you and me as an instrument to do God's will. அப்ப இன்னைக்கு நேற்று தினத்துல நம்ம இந்த ஒரு பாயிண்ட் பார்த்தோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஒரு கருவியாக அவர் யூஸ் பண்றதுக்கு அவர் சித்தமாய் இருக்கிறார். God wants us to use us as an instrument to do God's will. அப்போ இன்னைக்கு நம்ம சில காரியங்கள் பார்க்க போகிறோம். எப்படியாக நம்ம ஒரு கருவியாய் இருக்க போகிறோம், எப்படியாக நம்ம அவரோட சித்தத்தை நம்ம செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இன்னைக்கு அந்த வார்த்தைக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில காரியங்கள் நம்ம ஒரு 3 காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். எசேக்கியேலோட அழைப்பு என்ன, எசேக்கியேலோட what is the purpose and what was his calling. முதலாவதாக நம்ம இங்க பார்க்கிறோம், எசேக்கியேல் was also a captive in Babylon. அப்ப அவரும் ஒரு கேப்டிவாக தான் அங்க இருக்கிறார். ஒரு கேப்டிவா அந்த பாபிலோன் தேசத்துல அவரும் ஒரு கேப்டிவா தான் இருக்கிறார். ரெண்டாவது, he was a priest and a young person who was taken a captive. அப்ப அவரோட என்னவாத அவரோட அழைப்புனா, he was a priest. ஜெருசலேம்ல அவர் ஆலயத்துல அவர் ஒரு பிரீஸ்டா இருக்கிறாரு. அண்ட் அவர் ஒரு சிறு வயதா இருக்கிறார். அப்ப இங்க இந்த ஊர்ல அவர் ஒரு கேப்டிவா இருக்கிறார். அப்ப அங்க எங்க வாழ்கிறார் என்றால், மூணாவது we see he lived in Tel Abib, living among the captives. அப்ப இந்த Tel Abib இந்த ஊர்ல அங்க அந்த மக்கள், அவரோட மக்கள் மத்தியிலே அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம்
டுடே யூ அண்ட் மீ ஆர் லிவிங் அமாங் த பீப்புள். அப்போ இதுல இருந்து சில காரியங்கள் நம்ம பார்க்க போறோம். நீங்களும் நானும் இன்னைக்கு ஒரு மக்கள் மத்தியில தான் நாமளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இன்னைக்கு வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் நம்ம மத்தியில யார் கேப்டிவா இருக்கிறா. அப்போ அந்த காலத்துல எசேக்கியேல் இருந்த இடத்துல he was living among the people of the captives of living in Babylon. எருசலேமிலிருந்து அவங்க கைதியாக இங்க ஒரு கைதியா கொண்டு வந்து பாபிலோன்ல அவங்க ஒரு கேப்டிவா தான் அங்க இருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு நம்ம யோசிக்கலாம், அது அந்த காலத்துல அப்படி இருக்குது, இந்த காலத்துல என்ன இருக்கு, இந்த காலத்துல யார் கேப்டிவா இருக்கிறா. அப்போ we need to understand we are also living among the people. We are not living ஏதோ நம்ம ஒரு தனிப்பட்ட இடத்துல நம்ம தனியா வாழ்றதுக்காக இங்க இல்ல. we are living among the people. We are not living in Antarctica or Arctic, but we are living with the people. We are living in a community. அப்ப அந்த கம்யூனிட்டியில we see a lot of people. அப்போ நம்ம யோசிக்கலாம், இவங்கெல்லாம் எப்படி அவங்க கைதியில் இருக்காங்க, they are all free, நல்லா தானே இருக்காங்கன்ட்டு. அப்போ we need to look through our spiritual eyes. You and I are called to look through the spiritual eyes. நீங்களும் நானும் ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல பார்க்கறதுக்கு இன்னைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ one or the other is being captive. அப்ப இன்னைக்கு எதனால அவங்க வந்து சிறைப்பட்டு இருக்கிறார்கள் இந்த மக்கள். அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது இன்றைய காலகட்டத்துல they are captive to sin, they are captive to flesh, they are captive to lust, they are captive to their desires. அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், இன்னைக்கு how are we called to go do God's will today. அப்ப இன்னைக்கு அது நம்ம கர்த்தரோட சித்தத்தை இன்னைக்கு நம்ம எப்படியாக செய்யறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப அதற்கு முன்னாடி சில வசனங்கள் நம்ம வாசிக்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இந்த எசேக்கியேல்ல முதலாவது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 25வது வசனம். Let us look through 22 to 25 to understand a broader picture. அப்ப I'll just read it in English. Spread out above the heads of the living creatures was what looked something like a vault, sparkling like crystal and awesome. Under the vault, their wings were stretched out, one towards the other, and each had two wings covering its body. When the creatures moved, I heard the sound of their wings like the roar of rushing waters, like the voice of the Almighty, like the tumult of an army. When they stood still, they lowered their wings. Then there came a voice from above the vault over their heads as they stood with lowered wings. அப்போ இங்க சில காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். இங்க vault or firmament, it was like crystals, and under the vault was wings spreading to one another. அப்ப இங்க நம்ம பார்க்கிறோம், when they moved, வசனம் இப்படியாக இருக்கிறது, there was a sound of rushing water like the voice of the Almighty. அப்போ there are three things that we are going to look at today. இன்னைக்கு ஒரு 3 காரியங்கள், இந்த வாசித்த வசனத்துல 3 காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது காரியம் இங்க பார்க்கிறோம், எசேக்கியேல் he saw the vision. அப்போ that is we are called to seek the Lord. ரெண்டாவது இங்க நம்ம பார்க்கிறோம், when they stood still, they lowered their wings. அப்போ இன்னைக்கு we see the second point is lowering our wings. நம்மளோட சிறகுகள் we are called to lower it. அப்போ அதோட அர்த்தம் என்னன்னா, டு பாஸ் அவர் தாட்ஸ். நம்மளோட சிந்தனைகள், நம்மளோட எண்ணங்கள், அதை நம்ம கொஞ்சம் நம்ம we are called to pause, we are called to stop thinking about our thoughts or our emotions. ரெண்டாவது காரியம். மூணாவது, hear the voice. So இன்னைக்கு மூணு பாயிண்ட்ஸ் பார்க்க போறோம், 3 simple points, and we are going to look into it even more deeper. முதலாவது, seeking the Lord. Second, lowering our wings or pausing our thoughts. And third, hear the voice. அப்போ இங்க நம்ம பார்க்கிறோம், seeking the Lord. அப்போ கர்த்தரை தேடுவது. அப்போ இங்க நம்ம பார்க்கிறோம், இந்த எக்ஸோடஸ் யாத்ராகமம் 19வது அதிகாரம் 3வது வசனத்துல, then Moses went up to God and the Lord called him from the mountain. அப்ப இங்க நம்ம பார்க்கிறோம், இந்த வசனம் இப்படியாக இருக்குது, Moses went up to God. அப்போ அவர் கர்த்தரை தேடி அவர் மேலே போனார். He went up to God and the Lord called him from the mountain. அப்ப இங்க நம்ம முதலாவதாக இங்க பார்க்கிறோம், we are called
to seek the Lord. இங்க பார்க்க மோசே, அப்போ மோசஸ் knew it was God's plan who has brought him thus far. அவரோட பிளான்னால் தான் அவங்கள அந்த இஸ்ரேல் மக்களோட மோசே இவ்வளோ தூரம் கடவுள் நடத்தி கொண்டு வந்தார். He didn't think we were out of Egypt, the Egyptian army was washed out and now we are free to do anything. அப்போ அங்க பார்க்கிறோம் மோசே, சரி நம்ம எஜிப்சியன் அந்த ரெட் சீயை கடந்தாச்சு, ரெட் சீல வந்து எஜிப்சியன் ஆர்மி எல்லாம் துரத்திட்டு வந்தாங்க, எல்லாம் தண்ணியா போயிட்டாங்க, அந்த தண்ணி அடிச்சு எல்லாம் கொண்டு போயிடுச்சு. ஸோ அப்போ நம்ம வந்து அங்க மோசே வந்து இப்படி யோசிக்கல, ஓகே இதுக்கு மேல நம்மளுக்கு வந்து எல்லாம் ஃப்ரீ ஆயிடுச்சு, கடவுள் வந்து அந்த எஜிப்சியன் ஆர்மி எல்லாமே அழிச்சிட்டாரு, ஸோ இதுக்கு மேல நம்மளுக்கு வந்து என்ன, நம்ம வந்து எல்லாமே நம்மளுக்கு வாழ்க்கையில தேவையானது நடந்தாச்சு, நம்மளுக்கு பின்னாடி துரத்தி கொண்டு இருக்கிற இந்த எஜிப்சியன்ஸும் அழிந்து போயாச்சு, இதுக்கு மேல என்னன்னு சொல்லிட்டு அவர் அப்படி யோசிக்கவில்லை. அவர் கண்டினியூ டு சீக் த லார்ட். அப்போ இன்னைக்கு முதலாவது காரியம் என்னன்னா, my dear brothers and sisters, many times we cry out to the Lord. He heard our cry. He led us through. And then when we reach a certain point, we become self-sufficient people. We stop seeking the Lord. We need to be very careful, my dear brothers and sisters. அநேக நேரத்துல நம்மளோட கூக்குரல் கடவுள் கேட்கிறார். அதுக்கு அவர் கேட்ட கடவுள் மட்டும் இல்ல, அவர் பதில் அளிக்கிற கடவுளா இருக்கிறார். பதில் அளித்து நம்மளை அழைத்து கொண்டு போய் நம்மளை ஒரு அந்த பாதையில கொண்டு போய் கொண்டு இருக்கிற நேரத்துல சில நேரத்துல என்ன நடக்கிறது என்றால், நம்மளுக்கு we become self-sufficient and then we stop seeking the Lord. But today, my dear brothers and sisters, the first point is to seek the Lord, to be filled up and to be refilled. அப்போ என்னவென்றால், நம்ம வந்து அநேக நேரத்துல கடவுளை தேடுகிறோம், அப்போ ஃபில் ஆனோன்னு என்ன ஆகுதுன்னா நம்ம கடவுளை தேட மறந்து போகிறோம். அப்ப இன்னைக்கு அப்படி நம்ம இருக்கக்கூடாது. We are called to be filled and also to be refilled. அப்போ we need to keep on refilling ourselves every day of our life. அப்போ many are losing the fire because of this self sufficiency. அப்ப அநேக பேர் இன்னைக்கு வந்து அந்த ஒரு அனலே இல்லாதபடிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஏன் இந்த அனல் இல்லாத ஒரு வாழ்க்கை? அது ஏனென்றால் because they become self-sufficient at one point of time. அவர் கடவுள் செய்த நன்மைகள், கடவுள் செய்த காரியம், கடவுள் நடத்தி கொண்டு வந்த அந்த பாதைகள் அதெல்லாம் மறந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றா, ஓகே இது போதும் என் வாழ்க்கையில, இது எனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு, எனக்கு எல்லாமே இருக்கு, இனிமேல் கடவுள் எதுக்கு, எனக்கு எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க they become self-sufficient. Today, my dear brothers and sisters, you and me are called to keep refilling ourselves, to seek the Lord continuously, to not pause seeking the Lord. Upon after the death of Moses, we see God speaks to Joshua. அப்போ இங்க வந்து அந்த மோசேக்கு அப்புறம் அந்த யோசுவா கிட்ட கடவுள் பேசுறாரு. எப்படி when we see எப்படின்னு பார்க்கும்போது யாத்திராகமம் 33வது அதிகாரம் 11வது வசனம், the Lord would speak to Moses face to face as one speaks to a friend. Then Moses would return to the camp, but his young age Joshua, son of Nun, did not leave the tent. Today, my dear brothers and sisters, we are called to seek the Lord, and at the same time we are called to raise Joshuas who are thirsty and stays in the presence of the Lord. அப்ப இன்னைக்கு நம்ம வந்து இன்னைக்கு நம்மளோட குடும்பத்துல நம்மள ஃபர்ஸ்ட் கடவுளை சீக் பண்றதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are called to seek the Lord, and then we are called to train and to nourish the Joshuas in நம்ம குடும்பத்துல இருக்கலாம், நம்மளோட ஆலயத்துல இருக்கலாம், நம்மளுக்கு சுத்தி இருக்கிறவங்கள இருக்கலாம், to raise Joshuas to stay in the tent. அப்போ இன்னைக்கு அவங்களுக்கு கரெக்டான வழியில நடத்துறதுக்காக இன்னைக்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக நம்ம வந்து கடவுளை தேடணும். நம்மளுக்கு அடுத்த வர சந்ததிகள், நம்மளோட பிள்ளைகள், நம்மளுக்கு சுத்தி இருக்கிறவர்கள், நம்மளோட உற்றார் உறவினர்கள், நம்மளோட ஆலயத்துல இருக்கிறவர்கள், அவங்கள we have to raise up in a way that they also seek the Lord. So the very first point is to continue to seek the Lord. கர்த்தரை நம்ம வந்து we have to continue to seek the Lord without pausing, without any hindrance, and to continually
ரீஃபில் அவர் செல்ஸ். அப்போ எவ்ரிடே நம்ம வந்து ஏதோ வந்து நம்ம இன்னைக்கு ஒரு நாள் நம்ம கடவுளை தேடிட்டு கிடைச்ச ஒரு காரியத்துக்கு பதில் வந்தோடனே உடனே அதோட நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது. we have to continue to refill ourselves every day of our life. ரெண்டாவது, you and me are called to lower the wings. அப்போ இன்னைக்கு நம்ம இங்க பார்க்கிறோம் அந்த வசனத்துல அந்த 24வது 25வது நம்ம பார்க்கும்போது நம்ம பார்க்கிறோம், when they stood still they lowered their voice. அப்ப 25வது வசனம் இப்படியாக இருக்குது, then there came a voice from above the vault over their heads as they stood with lowered wings. அப்போ இன்னைக்கு நம்ம முதலாவது we need to understand, for your thoughts are not my thoughts nor are your ways my ways declares the Lord. அப்ப இன்னைக்கு சில நேரத்துல நம்ம யோசிக்கலாம், sometimes when you're stuck in a position, that is where you get a lot of thoughts. அப்ப இன்னைக்கு வந்து சில நேரத்துல நம்ம சில 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 வாழ்க்கையில நடந்து கொண்டு போற அந்த பாதையில எங்கேயாவது நம்ம ஸ்டக் ஆகி கிடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரே சிந்தனைக்குள்ளேயே நம்ம போகிறோம். அந்த சிந்தனையே நம்மள சிறைச்சாலையில போட்ட மாதிரி நம்ம வந்து அந்த சிந்தனைய ஒரு சிறைக்குள்ள நம்ம வந்து அடைந்து விடுகிறோம். we keep thinking ourselves. அப்போ நான் இந்த பாதைக்குள்ள நான் போறேன்னு, இந்த பாதை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறது, இந்த பாதையை என்னால எப்படி நான் ஃபேஸ் பண்ண போறேன், இது ஒரு வனாந்திர பாதையா இருக்கிறது. அப்போ இது வந்து நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். அப்ப நேற்றைய தினத்துல நம்ம தியானித்தோம், இந்த வனாந்திர பாதையில 3 காரியங்கள் நடக்கிறது. அந்த 3 காரியங்கள், one is discouragement, other is disillusion and மூணாவது is dryness. அப்ப இந்த மூணுமே நம்ம வாழ்க்கையில இடிக்கும் போது என்ன நடக்கிறது என்றால், நம்மளோட இருதயம், நம்மளோட எண்ணங்கள் அது 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 வந்து அப்படியே இங்கேயும் அங்கேயுமே சிதறுது. நம்மளோட எண்ணங்கள் சிதற ஆரம்பிக்குது. அப்போ நாமளே இருக்க மாட்டோம். ஏன்னா எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு சிந்தனை, அடுத்தது என்ன நடக்கும், எப்படி நான் இதை பண்ண போறேன், எப்படி நான் அதை பண்ண போறேன், இந்த காரியம் இருக்கிறது, இந்த காரியத்தை நீ எப்படி நான் ஃபேஸ் பண்ண போறேன், இந்த மாதிரி அநேக காரியங்கள் நமக்குள்ள வருகிறது. பட் டுடே my dear brothers and sisters, you and me are called to run to the Lord. There is no place that we can find solace but in the presence of the Lord. அப்போ where did Moses find rest? அப்போ மோசே எங்க வந்து he found rest? அதுல யாத்திராகமம் 33வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாக இருக்கிறது, my presence shall go with you and I will give you rest. கடவுள் இப்படியாக மோசே கூட சொல்கிறார், என்னோட பிரசன்னம் உன்னோட வரும், நான் உனக்கு ரெஸ்ட் கொடுக்கிறேன்னு சொல்லி இந்த இடத்துல கர்த்தர் சொல்கிறார். அப்போ why was he troubled? அப்போ இந்த இடத்துல ஏன் வந்து மோசேக்கு ஏன் இந்த பிரச்சனை, என்ன இது? அப்போ இங்க வந்து மோசே, the people rebelled against God. அப்போ மோசே understood there is only one place, that is the presence of the Lord. He came running to the presence of the Lord. அப்போ அங்க வந்து கேட்கிற, ஆண்டவரே உங்களோட பிரசனை எனக்கு தேவை ஆண்டவரேன்னு சொல்லி அவர் கர்த்தரோட உறவாடும் போது அப்ப அங்க கர்த்தர் சொல்கிறார், என்னோட பிரசனை உன்னோட வரும், நான் உனக்கு ரெஸ்ட் கொடுக்கிறேன்னு சொல்லி அங்க இது பண்றாரு. அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும், what is the call? What is it that you and me are called to do? You and me are called to lower the wings. அப்ப இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்மளோட எண்ணங்கள் என்ன பண்றது என்றால், அது கர்த்தர் அண்டையில் சேராதபடி, கர்த்தர் பட்சத்தில் போகாதபடி நம்மளோட எண்ணங்கள் அநேக நேரத்துல it keeps blocking us from coming towards God. It keeps us blocking us to coming near to God. அப்போ இன்னைக்கு when a bird is stuck in water, it tries to flap in vigorously and it gets exhausted. ஒரு பறவை அந்த தண்ணியில சிக்கிடுமோ என்ன ஆகுதுன்னா, அது உடனே படபடன்னு அடிக்கும் போது அது என்ன ஆகுதுன்னா, it gets tired. அந்த டயர்ட்னால என்ன ஆகுதுன்னா, அப்படியே அது வந்து after it gets அந்த தண்ணி உள்ள அந்த ஸ்கின்குள்ள போக அது அப்படியே முழுகி போகுது. அப்போ இன்னைக்கு அநேக நேரத்துல நம்ம போய்கொண்டு இருக்கிற பாதையில நம்மளோட எண்ணங்கள், அநேக எண்ணங்கள் நம்மளை தாக்க என்ன ஆகுதுன்னா, நம்மளும் இதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், அது எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுவோம்னு சொல்லி அநேக நேரத்துல நம்ம வந்து அதை எப்படியாவது நம்மளோட பலத்தினாலே நம்ம ஏதோ பண்ணணும்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். ஆனா அப்படி யோசிச்சு என்ன ஆகுதுன்னா, நம்ம கர்த்தர் அண்டைக்குள்ள வராதபடி நம்ம கர்த்தரிடத்துல இருந்து விலகி போறோம். ஏன்னா நம்மளோட எண்ணங்கள் எப்படியாக இருக்கிறதுனா, இது எப்படி நான் ஃபேஸ் பண்ணுவேன், இது எப்படி நான் என்ன பிளான் பண்ணும், இதுல நான் அந்த சுயத்துல நான் எப்படி இது பண்ணணும், மாம்சத்துல எப்படி நான் இது ஃபேஸ் பண்ணணும், அப்படிதான் நான் யோசிக்க ஆரம்பிக்கிறேன் தவிர நான் கர்த்தரை நான் வந்து இதுல இருந்து விலக்கி வைக்கிறேன். அப்போ இன்னைக்கு டுடே மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், let the thoughts, நம்மளோட எண்ணங்கள் நம்மளை அப்படியே மூடி நம்ம கர்த்தரிடத்துல இருந்து விலக்கி கொள்ளாதபடி கர்த்தர் அண்டையில் வரணும். அப்போ கர்த்தர் பிரசன்னத்துக்குள்ள நம்ம வரும்போது அவர் நம்மளுக்கு நிம்மதி கொடுக்கிறார். அப்போ
அப்ப இன்னைக்கு நம்மளுக்கு எப்படி அந்த சமாதானம் வருது? how do you find purpose in the presence of the Lord? How do you find peace in the presence of the Lord? அப்ப இன்னைக்கு you and me are called to lower the wings so that we can hear the voice of God. அப்ப அங்க நம்ம இந்த வசனத்துல நான் வாசிக்கும் போது இந்த ஒரு இது வந்துச்சு. It was, the thing is like, when they stood still, they lowered their wings, then there came a voice from above the wall. அப்ப இன்னைக்கு you and me, இன்னைக்கு it can be our thoughts. இன்னைக்கு நம்மளோட எண்ணங்கள் பயங்கரமாக இன்னைக்கு நம்ம அடிச்சு கொண்டு இருக்கலாம். Then when we calm ourselves, இந்த எண்ணங்கள் எல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டிட்டு நம்ம அப்பதான் வந்து when we stop the thoughts, when we come into the presence of the Lord, that is where we can hear the voice of God in our life. அப்பதான் கர்த்தரோட சத்தத்தை கேட்கும்போது தான் அவரோட நம்மளுக்கு வைத்திருக்கிற காரியங்கள், வைத்திருக்கிற சித்தம் நம்ம அறிவோம். அப்பதான் தெளிவாக அவரோட சித்தத்தின்படி நீங்களும் நானும் அது நடக்கலாம். அப்போ இன்னைக்கு வந்து சில நேரத்துல அப்போ நம்ம சில நேரத்துல என்ன பண்றோம்னா, நம்ம பண்ணிக்கொண்டு இருக்கிற வேலையே பண்ணிக்கொண்டே இருப்போம். ஏதாவது இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்பரேட் ஆக 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 நம்மளோட ஃபிளாப்பிங்கோ, நம்மளோட சிறகுங்க நம்ம என்ன பண்றோம்னா பயங்கர வயலண்டா பண்ணி அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா we become exhausted. அதனாலதான் அநேக நேரத்துல நமக்குள்ள கேள்விகள், ஐயோ என் வாழ்க்கை இப்படியாக இருக்கிறதே சொல்லி நமக்குள்ள நிறைய இருக்கு. பட் டுடே there is a place God is calling you, and it is in his presence, and in his presence just lie down at his feet and you will hear the voice of God. அப்ப ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடம் என்னவென்றால் கர்த்தரோட பிரசன்னத்தில். அவரோட பிரசன்னம் அண்டையில் நம்ம வரும்போது அவர் நம்மளுக்கு சமாதானத்தை தருகிறார். அவர் பிரசன்னத்துல அவரோட கால்களில் நம்ம சரணடையும் போது, when we surrender at the presence of the Lord, when we surrender at the feet of the Lord, we will be able to hear the voice of God, because he knows our things, he understands, and he is a God who speaks. And then we will be able to hear the voice of God. சங்கீதம் 27வது அதிகாரம் 4வது வசனம் இப்படியாக இருக்கிறது. One thing I ask from the Lord, this only do I seek, that I may dwell in the house of the Lord all the days of my life, to gaze on the beauty of the Lord and to seek him in his temple. For in the day of trouble he will keep me safe in his dwelling. He will hide me in the shelter of a sacred tent and set me high upon a rock. அப்ப இங்க நம்ம பார்க்கிறோம் சங்கீதக்காரர் தாவீது இப்படியாக இருக்கிறார். நான் எக்காலமும் I will just always seek the Lord. I will dwell in the house of the Lord all the days of my life, to gaze on the beauty of the Lord and to seek him in his temple. அப்ப சொல்ற ஆபத்து காலத்து நான் கர்த்தரோட அண்டையிலே நான் இருப்பேன். அப்ப ஆபத்து காலத்துல அவர் என்னை பாதுகாப்பா வைப்பார் அவரோட dwellingல. அப்ப today my dear brothers and sisters, you and me are called to run to his presence. என்ன பிரச்சனை என்னவா இருந்தாலும் அவரோட பிரசன்னத்துல நம்ம போய் நம்மளோட சிறகுகளை will just lower it down so that we can hear the direction, so that we can understand the purpose, so that here we can hear the voice of God. அப்ப அன்னைக்கு அநேக நேரத்துல நம்மளோட பிரச்சனையே இதுதாங்க. ஐயோ என் வாழ்க்கையில இவ்வளவு போயிட்டு இருக்கேன், கர்த்தர் இருக்கிறாரா, கர்த்தர் இல்லையா, நமக்குள்ள ஒரு கேள்வி வருது. அவரோட சத்தம் என் வாழ்க்கையில கேட்க மாட்டேது. அப்போ அது முதலாவது வந்து என்ன பண்ணணும்னா நம்மளோட சிறகுகளை இறக்கி வைக்கணும், நம்மளோட எண்ணங்களை நிப்பாட்டி வைக்கணும். We have to stop flapping violently. We have to lower our wings. We have to pause our thoughts. நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட இதெல்லாம் வந்து நம்ம நிப்பாட்டும் போது we will, and to come running into the presence of the Lord so that we can hear the voice of God in our life. அப்ப இன்னைக்கு சில நேரத்தில் நம்ம ஒரு சின்ன ஒரு உதாரணங்கள் 2-3 உதாரணங்களை கொடுத்து 3வது பாயிண்ட்குள்ள போறோம். அப்ப எசேக்கியேல் நம்ம பார்க்கிறோம், he was sitting by the river of Chebar and he saw the vision. அப்ப இங்க நம்ம பார்க்கிறோம் அந்த ஒரு கேப்டிவான லைஃப் எப்படியாக இருக்கும். ஆனா இங்க நம்ம பார்க்கிறோம் அவர் அந்த சேபார் அந்த அந்த ரிவரோட அந்த சைட்ல அவர் உட்கார்ந்து அங்க அவர் ஒரு விஷன் பார்த்தார். அதே மாதிரி in ஐசாயா 6வது அதிகாரத்துல we see in the year King Uzziah died, I saw a vision. ஐசாயா அப்படி எழுதுறார். அப்ப அதோட அர்த்தம் என்னங்க, உஸ்ஸையா டைட் ஆனப்புறம் அவர் வந்து ஐசாயா வந்து ஒரு விஷன் பார்க்கிறார். அப்போ சில நேரத்துல நம்மளோட earthly king, இந்த உலகத்துல சில ராஜாக்கள் இருக்கும்போது அந்த ராஜாக்கள் இறந்த அப்புறம் தான் நம்ம வந்து கர்த்தரோட அண்டையில நம்ம வந்து வர முடியுது. அப்ப இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில what is the earthly kings that is trying to stop us from seeing God? What is the earthly
earthly kings that is trying to stop us from going into the presence of the Lord? What is the earthly kings that is trying to stop us to hear the voice of God? Appo we need to choose a place which is in the presence of the Lord. அதே மாதிரி தானியல் நம்ம பார்க்கும்போது தானியல் ஏழாவது அதிகாரம் முதலாவது வசனம். In the first year of Belshazzar, king of Babylon, Daniel had a dream and visions passed through his mind as he was lying in bed. He wrote down the substance of his dream. அதே மாதிரி டேனியல் 10வது அதிகாரம் 4வது வசனம். On the 24th day of the first month, as I was standing on the bank of the great river, the Tigris, he saw a vision. அப்ப இங்க எல்லாத்துக்கும் இங்க ஒரு காரியம் நம்ம பார்க்கிறோம். It denotes one thing, the quietness of our mind. Let it not be hijacked by the world. அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் எசேக்கியேல் அந்த ரிவரோரமா உட்காரும் போது he saw a vision. அப்போ இந்த ஐசாயா இந்த உலக பிரகாரமான அந்த ராஜா அவர் போன அப்புறம் he saw a vision. தானியல் அவர் படுக்கையில அவர் வந்து he saw a vision. There is a quietness that is required. அப்போ இன்னைக்கு நம்மளோட எண்ணங்களா இருக்கலாம், நம்மளோட சூழ்நிலையா இருக்கலாம், நம்மளோட சரௌண்டிங்கா இருக்கலாம். Is there quietness? If not, let us draw ourselves into a quiet place so that we can hear the voice of God, so that we can see what God has prepared from us. இந்த உலகம் பயங்கர பிஸியா இருக்கலாம், இந்த உலகத்துல அநேக காரியங்கள் மண்டைக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கலாம், அநேக எண்ணங்கள் சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கலாம். Today the thing is, let us come into a quiet place. Let us remove the earthly kings. Maybe அது எது வேணா இருக்கலாம். அந்த earthly king நம்மளோட flesha இருக்கலாம். It can be our thoughts இருக்கலாம். It can be the earthly riches இருக்கலாம். It can be anything. But today, let us remove all those things so that we can see and we can hear God's voice in our life. மூணாவது ஹியரிங் த வாய்ஸ். அப்போ நம்ம பார்க்கிறோம், ஃபர்ஸ்ட் வி சீக்கிங் த லார்ட், செகண்ட் லோவரிங் அவர் விங்ஸ், மூணாவது ஹியரிங் த வாய்ஸ். அப்போ இன்னைக்கு அநேக நேரத்தில் வில்டர்னஸ் இஸ் நாட் அ பனிஷ்மெண்ட், இட் இஸ் அ டிசிப்ளினிங் ஆர் இட் இஸ் அ ட்ரைனிங். அப்போ இன்னைக்கு வனாந்திர வாழ்க்கை என்பது அது ஒரு பனிஷ்மெண்ட் அல்ல. இட் இஸ் அ டைம் ஆஃப் டிசிப்ளின் அண்ட் இட் இஸ் அ டைம் ஆஃப் ட்ரைனிங். அப்போ ஏன் நான் அப்படி சொல்கிறேன்? டுடே யூ அண்ட் மீ கேரி த ஹோலி ஸ்பிரிட். உங்களுக்கும் எனக்கும் ஆவியானவர் நம்மளோட இருக்கிறார். ஒருத்தர் மத்தியிலும் அவர் இருக்கிறார். அப்ப இன்னைக்கு இந்த கேள்வி என்னன்னா, இன்னைக்கு ஆவியானவர் நம்மளோட இருக்கிறார், அதுல ஒரு சந்தேகமும் வேண்டாம். He is there with you and with me. The question is, do we hear the Holy Spirit? Do we hear the Holy Spirit? Do we hear the voice? இன்னைக்கு அவரோட சத்தத்தை நம்ம கேட்க முடிகிறதா? ஆமா இல்லையா? அப்போ today we need to ask ourselves, am I able to hear the voice of the Holy Spirit? Am I able to hear his voice in my life? அப்போ இல்லைன்னு நம்ம சொல்லும்போது why do we not hear it? அப்போ today I want to give an example and I want to close this devotion. In Luke chapter 4 verse 1 it says, Jesus, full of the Holy Spirit, was led by the Spirit into the wilderness to be tempted by the devil. அப்போ இங்க நம்ம பார்க்கிறோம், Jesus was full of the Holy Spirit, was led by the Spirit. அப்போ அந்த வனாந்திரத்துல யார் அங்க கூட்டிட்டு போறாரு? he was led by the Spirit into the wilderness. அப்போ அங்க பார்க்கிறோம், அங்க to be tempted by the devil. அப்போ அங்க 40 நாட்கள் 40 days and nights of fasting, we see there are temptations. அப்போ இன்னைக்கு அந்த temptationல today even we are being tempted by our own thoughts, flesh and sin. அப்போ இங்க நம்ம பார்க்கிற 3 temptations பார்க்கிறோம். அந்த முதலாவதாக அந்த ஸ்டோன் பிரெட்டா மாத்துன்ட்டு. அப்போ கடவுள் அங்க சொல்கிறார், man shall not live by bread alone but by every word that comes from the mouth of God. அப்போ அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம், மேல ஹோலி சிட்டிக்கு மேல அந்த ஹையஸ்ட் பாயிண்ட்ல கொண்டு போறாரு. அப்போ சாத்தான் சொல்றாரு, throw yourself down. அப்போ the angels will rescue. அப்போ அங்க கடவுள் சொல்றார், Jesus says, do not test the Lord God. அப்போ மூணாவது நம்ம பார்க்கிறோம், அந்த ஹை மவுண்டனுக்கு மேல போய் he showed all the kingdoms. Satan shows all the kingdoms and says, I will give you if you bow down and worship me. அப்போ அங்க நம்ம பார்க்கிறோம், away from me, worship the Lord God and serve him only. கடவுள் ஜீசஸ் அப்படி சொல்றார், நீ என்னை விட்டு அப்பால போ சாத்தானே, கடவுளை மட்டுமே worship பண்ணு, worship the Lord God and serve him only. அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம்,
லூக் 4வது அதிகாரம் 14வது வசனத்துல இப்படியாக இருக்குது. அப்போ நான் திருப்பி சொல்றேன். லூக் 4வது அதிகாரத்துல முதலாவது வசனம், இட் வாஸ் லைக் ஜீசஸ் ஃபுல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் வாஸ் லெட் பை த ஸ்பிரிட். அதே அதிகாரத்துல 14வது வசனம் இப்படியாக இருக்கிறது, ஜீசஸ் ரிட்டர்ன்ட் இன் த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அப்போ ஆவியானவரோட வல்லமை அங்க வெளிப்பட ஆரம்பிச்சது ஜீசஸ் கிட்ட. அப்ப இன்னைக்கு மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், we have the Holy Spirit. The question is, why is it we are unable to hear? Because there is a lot of temptations and we fall into the temptations. அநேக நேரத்துல நம்மள, it can be the temptations of the flesh, it can be the temptations it can be temptations of the world, the temptations of the riches, it can be anything. இதுக்கு நம்ம இடம் கொடுக்க நம்ம என்ன பண்றோம்னா, we are unable to hear the voice of the Holy Spirit. Today, my dear brothers and sisters, let us not be tempted, let us be strengthened and allow the Holy Spirit to speak. allow அவரோட சத்தத்தை கேட்கறதுக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துமா. when we allow the Holy Spirit to hear, when we allow the Holy Spirit to speak, when we allow to ourselves to hear the voice of the Holy Spirit, we can see the power of the Holy Spirit manifesting inside us. And இங்க அந்த வசனம் எப்படியாக இருக்கிறதா, Jesus returned in the power of the Holy Spirit. Today you and me have the Holy Spirit. The question is, do we hear, do we ask guidance, do we surrender to the Holy Spirit? When we do it, we will see we will not just be a normal vessel, we will be powerful vessels for the kingdom of God. The power of the Holy Spirit be revealed upon each and every one of us. அப்ப இன்னைக்கு நம்ம ஒரு பாத்திரமா இருக்கிறோம். அப்ப அந்த பாத்திரத்துல நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். அவரோட சத்தத்தை நம்ம கேட்கும் போது அப்போ எப்படியாக என்றால், அந்த நம்மளோட இருக்கிற அந்த எண்ணங்கள், அப்போ first to seek the Lord, to be in the presence so that he gives us rest. ரெண்டாவது, நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட சிந்தனைகள், நம்ம அது எல்லாம் விலக்கி விட்டு நம்ம கர்த்தரோட அண்டையில உட்காரும் போது அவரோட சத்தத்தை நம்ம கேட்க ஆரம்பிக்கிறோம். அவரோட சத்தத்தை நம்ம கேட்க ஆரம்பிக்கும் போது நம்ம வெறும் பாத்திரமா இல்ல, அவருக்காக we'll become powerful vessels for the kingdom of God. எப்படி அந்த லூக் 4வது அதிகாரத்துல 14வது வசனத்துல இருக்கு, Jesus returned in the power of the Holy Spirit. இன்னைக்கு எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நம்மளுக்கு ஆவியானவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். God has given us the Holy Spirit for each and every one of us. Today the question is, are we being just a normal vessel, or are we allowing the Holy Spirit to take control, and are we allowing the Holy Spirit to take control of our lives? If we allow, we will not be just a normal vessel, we will be a powerful vessel for the kingdom of God. Today, my dear brothers and sisters, let the power of the Holy Spirit be revealed upon each and every one of us, and let us rise up for the kingdom of God. கர்த்தரோட ராஜ்யத்துக்கென்று நீங்களும் நானும் வைராக்கியமா எந்திரிச்சு அவருக்காக நம்ம பிரகாசிக்கலாம். Let us pray. Amen. Thank you, Father. We thank you, Lord Jesus, oh Lord Father. இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் அந்த வார்த்தைக்காக கொடுத்திருக்காக நன்றி ஆண்டவரே. அநேக நேரத்தில் ஆண்டவரே, எங்களோட எண்ணங்கள், எங்களோட சிந்தனைகள் ஆண்டவரே, அது எங்களை மேற்கொண்ட ஆண்டவர், உங்களை நாங்கள் நாட முடியாதபடி ஆண்டவர், உங்க பிரசன்னத்துக்குள் நாங்கள் வராதபடி ஆண்டவரே, எங்களுக்குள்ள நாங்கள் நிம்மதி இழந்த ஆண்டவரே, அங்கேயும் இங்கேயும் ஆண்டவரை நாங்கள் அலைந்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. இன்றைய நாளில் ஆண்டவரே, எங்களோட சிந்தனைகள் எங்களை மேற்கொள்ளாதபடி ஆண்டவரே, எங்களோட எண்ணங்கள் எங்களை மேற்கொள்ளாதபடி ஆண்டவரே, நீர் எங்களை ஆளுகை செய்யும் ஆண்டவரே. என்ன பிரச்சனை என்னவா இருந்தாலும் ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில ஆண்டவரே, வனாந்திரமா இருக்கட்டும் ஆண்டவரே, என்ன வேணா இருக்கட்டும் ஆண்டவரே, எங்களோட சிந்தனைகளா இருக்கலாம் ஆண்டவரே, எங்களோட கேள்விகளா இருக்கலாம் ஆண்டவரே, எங்களுக்குள்ள இருக்கிற சில ஒரு ஃபியரா இருக்கலாம் ஆண்டவரே. Today help us to come running into your presence, oh Lord Father, and oh Lord Father, to lie down at your feet, oh Lord Father. Yes Lord Jesus, to lower our wings. எங்களோட எண்ணங்கள், எங்களோட சிந்தனைகள், எங்களோட மாம்சமான இச்சைகள் எல்லாம் ஆண்டவரே அகற்றி போட்டு ஆண்டவரே, help us to come into your presence so that, oh Lord Father, we can hear your voice, oh Lord Father.
Yes, Lord Jesus, oh Lord Father, to submit, oh Lord Father, as an empty vessel, oh Lord Father, removing all the unwanted noises, unwanted thoughts, unwanted things, oh Lord Father, so that you fill us with the Holy Spirit, oh Lord Father, so that, oh Lord Father, we just don't be a normal vessel, oh Lord Father, வெறும் சாதாரண பாத்திரமா இல்லாதபடி ஆண்டவரே, உங்களோட ராஜ்யத்துக்கென்று ஆண்டவரே, that we become powerful vessels, oh Lord Father. Yes, Lord Jesus, let the Holy Spirit be revealed in us, oh Lord Father. Let the Holy Spirit manifest in us, oh Lord Father. Let the Holy Spirit, oh Lord Father, take control of our lives, oh Lord Father, that we, each and every one of us, oh Lord Father, be a powerful vessel for your kingdom, oh Lord Father. It starts by staying, by coming into your presence, oh Lord Father. It starts by listening to your voice, oh Lord Father. It starts with total surrendering of this vessel, oh Lord Father, with you filling us, oh Lord Father, with us hearing your voice, oh Lord Father, with us walking in your path, oh Lord Father, and allowing the Holy Spirit to manifest in us, oh Lord Father, and doing your will, oh Lord Father, walking in your path, oh Lord Father. Yes, Lord Jesus, oh Lord Father, and rising up, oh Lord Father, and becoming a powerful vessel for your kingdom, for your name to be glorified, oh Lord Father. We thank you, Lord Jesus, oh Lord Father. We surrender each and every one of us, oh Lord Father. Use us for your glory, oh Lord Father. We surrender, we surrender, we surrender, oh Lord Father. We lay it all down, oh Lord Father, at your feet, oh Lord Father. You use us, oh Lord Father, for your name to be glorified, oh Lord Father. We thank you, Lord Jesus, for your time, for this time, oh Lord, for giving us this beautiful time, oh Lord Father. We thank you, Lord Jesus, oh Lord Father, for speaking to us, oh Lord Father. We surrender all that we are, oh Lord Father. Use us for your glory, O Lord Father. In Jesus' name we pray. Amen.